கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். டிசம்பர் மாசத்திலே அதிகால வேளையிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிகாலைக்குள்ள செய்தி கேளுங்க. இரவு நேரத்திலே 11 மாசமும் நம்முடைய தேவன் பாதுகாத்து 12ஆம் மாசத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்தார். டிசம்பர் மாசத்திலே எப்படி நன்மை செய்ய வேண்டும், பரிசுத்த வேதாந்திலிருந்து அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க நாம் தியானிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களிலே, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து, இப்போ நம்ம இந்த கடைசி காலத்துல நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். ஒரு பக்கம் ஒரு சில ஜனங்கள் கடன்ல, குடும்ப பிரச்சனையில, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில, சில குடும்பத்தில் விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. இன்னொரு பக்கம் சகல விதமான செழிப்பு, சகல விதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக, ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஜனமாக, கர்த்தருடைய ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கர்த்தரை அறியாத ஜனங்கள் துன்மார்க்கமாக, அநியாயத்துக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா விபச்சாரத்துக்கு, ஒரு பக்கம் பார்த்தா மதுபான அடிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா போதை அடிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா கஞ்சா பழக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா விக்கிரத்துல கொண்டு, இதெல்லாம் பல வழியில பணங்கள் செலவாயிட்டு இருக்கும். ஒரு குடும்பம் தேவ அன்பு நிலை கொண்டு இருப்பது எப்படி? என் இருதயத்துக்குள்ள தேவ அன்பு இருக்கா இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்ப நான் ராத்திரி வேளையில உங்கள்கிட்ட பேசுறேன். என் இருதயத்துக்குள்ள தேவ அன்பு இருக்கா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப அதுதானே முக்கியம். ஏன்னா நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நானும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நானும் அந்நிய பாஷை பேசுறேன், நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் கிறிஸ்டியன் தான், நானும் வேதக்காரன் தான் சொல்லிடலாம்ப்பா. எல்லாரும் சொல்லிடலாம், வாயை திறந்து எல்லாரும் சொல்லிடலாம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் காலையில் ஜெபம் பண்ணுறேன், நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கேன், எல்லாம் சொல்லிடலாம், ஈஸி. தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? எனக்குள்ளே தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் இருதயத்துக்குள்ள தேவ அன்பு இருக்கா இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? மறுபடியும் சொல்றேன், என் இருதயத்துக்குள்ள தேவ அன்பு இருக்கா இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? இன்னைக்கு நிறைய வீட்டுல அதைத்தானே கண்டுபிடிக்கணும். வாயை திறந்தா போய், ஒருவேளை சப்போஸ் சொந்தக்காரங்க, இல்ல சகோதரன், இல்ல பக்கத்து வீடு, இல்ல தெரிஞ்ச வீடு, இல்ல கர்த்தருடைய பிள்ளைகள், இல்ல விசுவாச குடும்பத்தார், ஆலயத்துக்குள்ள யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம அன்பு கூற முடியுதா? ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுதா? கிரியையில அன்பு கூற முடியுதா? உண்மையா அன்பு கூற முடியுதா? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. எனக்கு வசனமும் தெரியும், நாவினாலும் அல்ல. சில குடும்பத்துல வாயை திறந்தா ஒரு 1000 வசனம் மனப்படமா
சும்மா கம்ப்யூட்டர் மாதிரி அப்படி மனப்பாடமா வசனத்தை சொல்லிடுவாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். எனக்கு அன்பு கூறணும் தெரியும், கிரியையில அன்பு கூறணும் சொல்லி தெரியும். கிரியை இல்லை என்றால் செத்த விசுவாசம், அது செத்த கிரியை. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து, ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட கோடி கணக்குல பணம் எல்லாம் இருக்குப்பா, வாயில பேசுறேன், ஆனா கிரியையில என்ன இருக்கு, செயல்ல என்ன இருக்கு? பக்கத்து வீட்டுல யாராவது செத்து போயிருப்பாங்க, எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. வியாதியில படுத்திருப்பாங்க, எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. பிள்ளை படிக்காம இருக்கும், எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் அந்த கடைசி காலத்துல கேட்டா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தெரியாது, ஒரே வார்த்தையை முடிச்சிருவாங்க. ஒரு 30 வருஷம், ஒரு 40 வருஷம், ஒரு 20 வருஷம் வயசான பாட்டிமாரு, பெரியவங்க, நல்ல ஒரு கிராமத்துல போய் நீங்க பார்த்தீங்கன்னா அழகா தெரியும். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா பக்கத்து வீட்டுல போய் கேட்பாங்க, என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா, என்ன பிரச்சனை, சாப்பாடு செஞ்சியா இல்லையா, வீட்டுல இருக்கா இல்லையா, இது சாப்பாடு தரணுமா, குழம்பு தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பக்கத்து வீட்டுல தூங்கி இருந்துச்சு வெளியில வந்து தூக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. வரலையா அப்படின்னா உள்ள போய் எட்டி பார்ப்பாங்க, இருக்கியா, என்ன படுத்துட்ட, என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இந்த கடைசி காலம் பணம் செழிப்பா இருக்கு, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள ஒரே சண்டை, புருஷ மண்டக்குள்ள சந்தேகம், சில வீட்டுக்குள்ள தண்ணி அடிக்கிறாங்க, சில வீட்டுல செல்போனை பார்த்து அப்படியே படுத்து கிடக்குறாங்க, சில வீட்டுல பேசிய ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, பேசிய ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பாடை வை, அவ்வளவுதான், சாப்பிட்டோன்னே போனை கையில வச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்படிப்பட்ட சில குடும்பங்கள் இந்த கடைசி காலத்துல ரொம்ப பிஸி பிஸி பிஸி, ஐ எம் சோ மெனி பிஸி அப்படிம்பாங்க, ரொம்ப பிஸி, நான் வெரி பிஸி அப்படிம்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ள தேவ அன்பு இருந்தால் கொஞ்ச நேரம் கணவன் மனைவி உட்காந்து பேசுவாங்க, அம்மா அப்பாட்ட பேசுவாங்க, வீட்டுல மாமியார் இருப்பாங்க, மாமியார் மருமகள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த கடைசி காலத்துல அன்பை காணும். எதை காணும்னா அன்பை காணும். பணம் கூட இருக்கு, நகை இருக்கு, சொத்து இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, கரண்ட் வசதி எல்லாமே இருக்கு, பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கு, பெரிய போஸ்ட், அம்மா பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரே சண்டை, ஒரே பகை, ஒரே வைராக்கியம், ஒரே கசப்பு, ஒரே எரிச்சல். ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி, ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து, திரளான ஆஸ்தி உடையவனா இருந்து, சொத்து நிறைய இருக்குப்பா, சொத்து நிறைய இருக்கு. இப்ப நிறைய வீட்டுல நல்ல டாக்குமெண்ட் பத்திரமா இருக்கும், நிறைய பத்திரமா இருக்கும், நிறைய சொத்து சேர்த்துருப்பாங்க. கேட்டால் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், எங்களை யாருமே கண்டுக்கிடல, அதனால நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஒன்லி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். ஏன்னா நான் சின்ன வயசுல நான் வியாபாரம் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும். காலையிலேயே போயிடுவேன், நைட்டு தான் வருவேன், 16 மணி நேரம் 17 மணி நேரம் டெய்லி வேலை பார்ப்பேன். நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பாக 40 நாள் பாஸ்டிங் போட்டு என் கை பூமிக்கு வேலை செய்யக்கூடாது, நான் பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை செய்வேன். அப்படி பாஸ்டிங் போட்டு தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். நான் உலகத்துக்கு வேலை பார்க்க மாட்டேன், நான் பரலோகத்துக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பேன். பரலோகத்துக்கு வரும்போது ஆத்துமா கொண்டு வரணும், ஒரே டார்கெட். நான் எப்படி வியாபாரம் பார்க்கும்போது பணம் சம்பாதிப்பேனோ, ஆனால் தொழிலை நஷ்டப்பட்டு நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கேவலம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, சொந்தக்காரங்க எல்லாரும் இருப்பாங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னா யாருமே தூக்க மாட்டாங்க, தூரத்துக்கு வீசிடுவாங்க. இதுதான் உலகம். இதையும் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். வியாபாரத்துல சகல செழிப்பா இருக்கும்போது சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க, ஆனா கையில 10 ரூபா இல்லை,
கையில் ₹1 இல்லை, கஷ்டப்பட்டுட்டேன், நடுரோட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா சொந்தக்காரங்களாம் தள்ளி போயிடுவாங்க. பணம் வந்துட்டு அப்படின்னா மறுபடியும் எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி திரளாய், ஏன்னா சில வீட்டில் பணம் நகைலாம் செழிப்பாக இருக்கும், ஆனால் அன்பு இருக்கா? அதான் கேள்வி. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, வீட்டில் குடும்பத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, இல்லை 2 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணம் இருக்காது, பணம் இருக்காது. நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் நேரடியாக அதை அனுபவிச்சிருக்கேன். வியாபாரத்தில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எல்லாமே நான் பார்த்துருக்கேன். சில குடும்பத்தில் முழு நேர ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, கிராமத்தில் எங்கேயாவது ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு போய் அவங்க மிஷினரியாக இருப்பாங்க, இல்லை ஒரு சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சர்ச்சை இருக்காது. அப்படிப்பட்ட ஜனங்கள், ஏழை எளிய ஜனங்கள் எங்கேயாவது இருப்பாங்க. தேடி போய் அந்த வீட்டுக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டாங்களா, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்களா? உங்களுக்கு தெரிந்தால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக யாரெல்லாம் வாழ்றாங்களோ, வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் இந்த பூமியில வேலை பார்க்குறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இந்த டிசம்பர் மாதம் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் வாங்கி கொடுக்கலாம். இந்த 11 மாதமும் தேவன் பாதுகாத்து டிசம்பர் மாதத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்காரு. நம்ம வாழ்க்கை பரலோகத்தில் தேவன் பார்ப்பார். வசனத்தினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். அன்பு கூறுறது எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. நான் செய்ய மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் ஏன் போய் இறங்கி கொடுக்கணும், அவங்க சரியில்லை, அவங்க அப்படி தான் இருக்காங்க, நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் பகையோடு எரிச்சலோடு வைராக்கியத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் பைபிளில் வசனம் இருக்கு. 1 யோவான் 3:15 எழுதப்பட்டிருக்கு, தன் சகோதரனை பகைக்கிற எவனோ மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான், மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பகை எங்கெல்லாம் இருக்கோ அவனுக்குள்ள மனுஷ கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு இல்லாத ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலும் பகை வைராக்கியம் எரிச்சலோடு இருக்கும்போது மனுஷ கொலை பாதகன். அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்காதான். அவங்க நித்திய ஜீவனுக்கு இன்னும் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். நித்திய ஜீவனுக்கு நாங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாக இருந்து, ஒருவேளை நான் பணம்லாம் சம்பாதிச்சிட்டேன், நான் நகைலாம் வாங்கிட்டேன், நான் வீடெல்லாம் கட்டிட்டேன், நான் சொத்துலாம் வாங்கிட்டேன், எனக்கு சகலமான செழிப்பு இருக்குது, அப்படிப்பட்ட யாராவது ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் செய்தி கேட்டால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும், அதை நம்ம மைண்டில் கொஞ்சம் அப்படியே உள்ளே கொண்டு வரணும். தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு, தன் சகோதரன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே சகோதரன். இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபேமிலியில் ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்லை ரத்த சம்பந்தம், குடும்பத்தில் யாராவது சப்போஸ் யாராவது இருப்பாங்க. ஏன்னா ஒரு குடும்பம் நல்ல ரீச்சாக இருக்கும், இன்னொரு குடும்பம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கும். அப்போ அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தை விசாரிக்கிறதுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருப்பார். அவங்களுக்கு என்ன வேணும் கேட்கலாம். நம்ம இறங்கி போனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள்.
எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு கிருபை தருவார். நம்ம நித்திய ஜீவன்ல போகும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் தான் இரக்கம் பெறுவார்கள். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. இல்லை பிரதர், எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க பிரதர், எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க பிரதர், நாங்கள் அவங்கள மன்னிக்க முடியாது பிரதர், நாங்கள் அவங்கள மன்னிக்கவே முடியாது பிரதர், எங்கள் குடும்பத்தை சபிச்சிட்டாங்க பிரதர், எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டாங்க பிரதர், எங்கள் குடும்பத்தை மோசமாக பேசிட்டாங்க பிரதர், நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கோம் பிரதர், ஆனால் அவங்களுக்கு மட்டும் நாங்கள் மனம் இறங்கவே மாட்டோம் பிரதர் அப்படின்னா, தேவன் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து, நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து, நம்முடைய மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்து, நம்முடைய தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, நம்மளை வேதனைப்படுத்தியிருப்பாங்க, நம்மளை அவமானம் கூட படுத்தியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதித்தாரா? அதுக்குதான் வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து, ஐயா என்கிட்ட ஆஸ்தியெல்லாம் இருக்கியா, என்கிட்ட நகை பணம் எல்லாம் சகல செழிப்பு இருக்கு, நான் பெரிய பொசிஷன்ல இருக்கேன், எனக்கு மாசம் மாசம் அக்கௌண்ட்ல டான்டான்னு வந்துடும், எல்லாம் சரிதான். இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, சொந்த குடும்பத்திலே இரத்த சம்பந்தத்திலே யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த டிசம்பர் மாசத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? 11 மாசமும் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்துடலாம். யோசித்து பாருங்க. போன வாரம் வண்டியில கீழே வந்துட்டேன், லைட்டாக அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 11 மாசமும் பாதுகாத்தார்ல. ஒரு நாள் வண்டியில் கீழே விழுந்தா அடுத்த செகண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போக வேண்டியிருக்கு. இதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஊழியக்காரனுக்காக முடிந்தால் ஜெபம் பண்ணிக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரங்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, யாரெல்லாம் முழு நேர ஊழியம் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபம் பரிசுத்தவான்களை தாங்கும். ஏன்னா முழு நேர ஊழியம் கடைசி காலத்தில் பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் நெருக்கம். இப்படிப்பட்ட காலத்திலே சத்தியத்தை சத்தியமாக சொல்லி பரலோகத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். சிறு பிள்ளை போல மாறணுமா? அதுவும் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணுமா? தாழ்த்தணுமா? அப்போ இந்த கடைசி காலத்திலே உலகத்திலே எத்தனையோ காரியத்தை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நமக்கு தேவன் ஜீவனை கட்டளையிட்டு, தீர்காயுசை கட்டளையிட்டு, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு தாராளமா கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிங்க. ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும், அதாவது செயல்களினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். ஒரு குடும்பம் அன்பு கூறணும் அப்படின்னா உண்மையா இருக்கணுமா, ரெண்டாவது செயல்ல இருக்கணுமா. அந்த அன்பு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷன் உண்மையா செயல் அன்பு கூறும்போது பகையோ வைராக்கியமோ எரிச்சலோ கசப்போ இதயத்துல இருந்தால் உண்மையான ஒரு அன்பு கூற முடியாது, அது செயல்ல வராது. ஏன்னா இதயத்துக்குள்ள அன்போ கசப்போ வெறுப்போ பகையோ எரிச்சலோ கோபமோ மூர்க்கமோ உள்ள இருக்கும்போது உண்மையான அன்பு கூற முடியாது, செயல்ல காமிக்க முடியாது. சொந்தக்காரங்க கஷ்டப்பட்டா கூட இவங்க இறங்கி போக முடியாது. ஏன்னா இதயத்துக்குள்ள ஒரு பகை, ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம், ஒரு கசப்பு உள்ள கிடந்துச்சு அப்படின்னா இதுதான் இவங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கும்.
இது இவங்களை துக்கப்படுத்திட்டு இருக்கும். அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்காது. ஐயா, நான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா பகை எதுக்கு? நமக்கு பரலோகத்துக்கு போற பிள்ளைகளுக்கு பகை எதுக்கு? இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பகையினால பேசாம இருக்கிறாங்க, விட்டு கொடுக்க முடியல, இறங்கி போக முடியல, தாழ்த்த முடியல, மன்னிக்க முடியல. எத்தனை சுபாவங்கள் உள்ள கிடக்கு. எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தோட பேசியிருக்கிறார். ஏழை எளிய ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நாட்டில் இருக்கிறீங்களோ, நீங்க இருக்கிற பகுதியிலே பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அவங்க மிஷினரிமாரா இருப்பாங்க, கிராமத்தில் ஒளி பண்ணிட்டு இருப்பாங்க. பலவிதமான ஜனங்கள், பல தேசத்துக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். உண்மையான ஊழியக்காரங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏன்னா கள்ள ஊழியக்காரங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. இரவனத்திலே எங்களோட நீ பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படைந்து சத்தியத்துல நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இரவனத்தை எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவுங்கப்பா. லிபோ ஷாலபா ரகது நமாலகரது ரது நிமில் அசேது நிஷாந்த டலபா கபுது பெக்கியது. இணைந்துகிற குடும்பங்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையாடி கொடுத்தாச்சு. எல்லா தேச ஜனங்களையும் ஆசுறீங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. தேவோட வார்த்தை கீழ்ப்படி நீ சத்தியத்தில் நடக்க, உண்மையா வாழ, பரிசுத்தமா வாழ, தேவ அன்பு அப்பா நிரப்பப்பட்ட பிள்ளைகளா காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்துல அப்பா இத்தனை மாசம், இத்தனை நாட்கள் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். மீதமுள்ள நாட்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேல் அடைத்து ஆசீர்வதிங்க. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இணைந்துகிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுங்க. இணைந்துகிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் இரவு நேரத்திலே சந்திக்கணும். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, நைட்டு பிசினஸ் பார்க்காங்க, நைட் நேரத்தில் கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியத்தை சிக்கிக்கொள்ளக்கூடாது. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா. எல்லா பலவீனத்திலும் நீக்கி பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தோட தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜீவனை தீர்க்காய் சேர்த்துடுங்க. எங்களோட ஆவி உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன குறைகள் இருக்கோ மன்னித்து ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆட்டுக்குட்டியான் ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. தீட்டு, அருவருப்பு, பொய்யான காரியம் எதுவாக இருந்தாலும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அப்பா மறுபடியும் ஆசீர்வதிங்க. ஆட்டுக்குட்டியான் ஜீவபஸ்ல எழுதப்படணும்ப்பா. கிருபை தாங்க. யாரெல்லாம் மனம் திரும்புறாங்களோ, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளை தொட்டு அப்பா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் சகல காத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக ஜெபித்து வருங்கள். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்திலே இணைந்திருங்கள். அதிகாலையில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தரும் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.